உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இமை வாழ்வினை காட்டுவே, கருணை உருவி தாய்மையின் கனிவே, இனிமை தருவி கன்னிமரியே ஆமே. ஆண்டவர் இரக்கமாயும், கிறிஸ்துவே இரக்கமாயும், ஆண்டவர் இரக்கமாயும், கிறிஸ்துவே மன்றாட்டை கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாக இறைவா, உலகத்தை மீட்டு திருமகனாக இறைவா, ஆவியாராக இறைவா, தூய்மைமிகு மூவர் இறைவா, புனித மரியாயே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியர் புனித கன்னியே, கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, இறை அருளின் அன்னையே, தூய்மைமிகு அன்னையே, கன்னிமை குன்ற அன்னையே, மாசில்லாத அன்னையே, பாவக்கரையில்லா அன்னையே, அன்புக்குரிய அன்னையே, வியப்புக்குரிய அன்னையே, நல்ல ஆலோசனை அன்னையே, அழைத்தவரின் அன்னையே, மீட்பரின் அன்னையே, பேரறிவுமிகு கன்னியே, வணக்கத்துக்குரிய கன்னியே, போற்றுதற்குரிய கன்னியே, வல்லமையுள்ள கன்னியே, அறிவுள்ள கன்னியே, நம்பிக்கைக்குரிய கன்னியே, நீதியின் கண்ணாடியே, ஞானத்திற்கு உறைவிடமே, எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, ஞானம் நிறைந்த பாத்திரமே, மாட்சிக்குரிய பாத்திரமே, பக்தி நிறைந்த பாத்திரமே, மறைபொருளின் ரோஜா மலரே, தாவீது அரசரின் கோபுரமே, தந்தமயமான கோபுரமே, பொன்மயமான கோவிலே, உடன்படிக்கையின் பீடையே, விண்ணகத்தின் வாயிலே, விடியற்கால விண்மீனே, நோயுற்றோரின் ஆரோக்கியமே, பாவிகளுக்கு அடைக்கலமே, துயருவோருக்கு ஆறுதலே, எழுந்தவர்களின் துணையே, வானதூதர்களின் அரசியே, முதுபெரும் தந்தையரின் அரசியே, இறைவாக்கினர்களின் அரசியே, திருத்தூதர்களின் அரசியே, மறைசாட்சிகளின் அரசியே, இறையடியார்களின் அரசியே, கன்னியர்களின் அரசியே, அனைத்து புனிதர்களின் அரசியே, அமல உபவியான அரசியே, விண்ணீர் படைத்த அரசியே, திரு ஜெபமாலையின் அரசியே, அமைதியின் அரசியே, இந்திய நாட்டின் அரசியே, திரு காணிக்கை அன்னையே, தூய ஆரோக்கிய அன்னையே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, இறைவனின் புனித அன்னையே, இதோ மனிதர் நாடி வந்தோம். எங்கள் தீமைகள் எங்களை புறக்கணியாதையும், மாற்றுக்குரிய கண்ணி, விண்ணுலக பெயர் பெற்ற அரசியை, அனைத்து துன்பங்களிலிருந்தும் எங்களை காத்திரணும். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக மன்றாடுவோமாக. இறைவாமல் மனிதனும் திருத்தால் பணிந்திருக்கும் குடும்பத்தை கண்ணோக்கிடும். எப்பொழுதும் கன்னியார் புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்தும் எங்களை மீட்டெழும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.
உங்கள் அனைவரின் கருத்துக்களுக்காகவும் இணையதளத்தில் ஜெப உதவி கேட்டவர்களுக்காகவும் மற்றும் இன்று சிறப்பான விதத்தில் தங்கள் கருத்துக்களுக்காக திருப்பலி காணிக்கை அளித்தவர்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, ஆரோக்கிய தாயினுடைய அன்பு மிகுந்த பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நாம் ஆண்டவரை மிகுந்த நம்பிக்கையோடு உள்ளத்திலே நன்றி உணர்வோடு தேடி வந்திருக்கின்றோம். நவ நாட்களில் 8வது நாளாக திருவிழாவை நாம் தொடங்கியதிலிருந்து இந்த நாள் 9வது நாளாக நமக்கு தரப்படுகின்றது. அதிலும் சிறப்பாக இந்த நாள் இந்த மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையாக நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. இயேசுவினுடைய திரு இதயத்தினுடைய அன்பை இந்த நாளில் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய அன்புக்காக, ஆண்டவருடைய பரிவும் இரக்கமும் நிறைந்தவருடைய பேரன்புக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்தவும், அந்த திரு இதயத்திலிருந்து புறப்படுகிற இரக்கத்தாலும் அன்பாலும் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிரப்பிக் கொள்ளவும் நாம் இந்த காலை நேரத்திலே ஆண்டவருடைய இல்லத்தை தேடி வந்திருக்கின்றோம். இந்த பதிலுரை பாடல் திருப்பாடல் 37 இறைவார்த்தை 3 நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவரை நம்பு. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரும் நம் அன்னை ஆரோக்கிய தாயும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரே அழைப்பு, ஆண்டவரை நம்பு. திருப்பாடல் 37 இறைவார்த்தை 4 தொடர்ந்து சொல்லுகிறது, உன்னுடைய உள்ளத்து விருப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். உள்ளத்திலே என்ன ஜெபங்களை, என்ன தேவைகளை, என்ன விண்ணப்பங்களை சுமந்து கொண்டு இந்த காலை நேரத்திலே உங்களுடைய வீடுகளிலிருந்து புறப்பட்டு ஆண்டவருடைய இல்லத்தை வந்தடைகின்றீர்களோ, உங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை ஆண்டவர் அறிகின்றார். உங்களுடைய உள்ளத்தினுடைய ஏக்கங்களை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். வாழ்க்கையிலே நீங்கள் என்ன ஜெபத்தோடு இங்கே வந்திருக்கிறீர்களோ அதை நம்முடைய தாய் அறிந்திருக்கின்றார். இயேசுவினுடைய திரு இதயத்துக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த புனித நாளில் அந்த திரு இதயத்திடமே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குழந்தைகளை, பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய ஆசி இந்த நாளில் நம்மை நிரப்ப வேண்டுமாய் நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய திரு இதயத்தின் அன்புக்கு எதிராக நாம் செய்த பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம்
அருள் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திரு மகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள், கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் அன்றோ? என்னை பொறுத்தமட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நானே தீர்ப்பளித்துக் கொள்ளவும் மாட்டேன். எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆயினும் நான் குற்றமற்றவனாகிவிட மாட்டேன். எனக்கு ஆண்டவர் ஒருவரே. எனவே குறித்த காலம் வருமுன், அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார், உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ். ஆண்டவரிலே மகிழ்ச்சிக்குள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். பல்லவி. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும், உன் ஞானத்தை நண்பகல் போலும் அவர் விளங்க செய்வார். பல்லவி. தீமை நின்று விலகு, நல்லது செய், எந்நாளும் நாட்டில் நிலைத்திருப்பாய். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார். தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை, அவர்களை என்றும் பாதுகாப்பார். கொள்ளாரின் மரபினரோ வேறறுக்கப்படுவர். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். கொள்ளாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார். பல்லவி. பன்னிருவருள் ஒருவரான
திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவின் திரு இதயத்திலும் மரியாவின் மாசற்ற இதயத்திலும் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இப்பொழுது வாசிக்க கேட்ட நற்செய்தி உயிர்த்த இயேசுவினுடைய 2வது காட்சியை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து உயிர்த்த இயேசு தன் சீடர்களுக்கு கொடுத்த முதல் காட்சி பற்றி நாம் வாசிக்கிறோம். இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதி உயிர்த்த இயேசு தன் சீடர்களுக்கு அவர் கொடுத்த 2வது காட்சி பற்றி நமக்கு எடுத்துச் சொல்கிறது. இந்த காட்சியை குறித்து யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 26வது வசனம், இந்த காலத்தில், இந்த திருவிழா காலத்தில், இந்த 9வது நாளை தொடங்கக்கூடிய நாம், நவநாட்களில் 8வது நாளை தொடங்கக்கூடிய நமக்கு 8 நாட்களுக்கு பின் என்ன நடந்தது என்பது குறித்து இந்த நற்செய்தி பகுதி எடுத்துச் சொல்கிறது. 8 நாட்களுக்கு பின் என்று தொடங்குகிற இந்த நற்செய்தி பகுதி ஆண்டவர் அந்த சீடர்கள் இருந்த இடத்திற்கு உள்ளே வந்து முதலாக சொன்ன வார்த்தை நமக்கு ஆறுதலையும் நிறைந்த ஆசியையும் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக அமைந்திருக்கிறது. உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும். இதுதான் இயேசு, உயிர்த்த இயேசு தன் சீடர்களை சந்தித்த போதெல்லாம், யாரையெல்லாம் உயிர்த்த ஆண்டவராக சந்தித்தாரோ அவர்களுக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம், உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும். அந்த அமைதி உண்டாகட்டும் என்று சொன்னபோது, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று உயிர்த்த இயேசு அவர்களுக்கு காட்சி தந்து சொன்னபோது அதிர்ந்து போனார்கள், பயந்து போனார்கள். வீடு பூட்டப்பட்டிருக்கிறது, எந்த கதவும் திறக்கப்படவில்லை. நம்முடைய மத்தியில் ஒருவர் வந்து அவர் நம்மை நோக்கி உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் என்று சொல்லுகிறாரே என்று சீடர்கள் வியந்து போனார்கள், பயந்து போனார்கள். அந்த வீடுகள் பூட்டப்பட்டிருந்ததற்கு என்ன காரணம்? இயேசுவுக்கு நடந்தது நமக்கும் நடந்து விடுமோ? இயேசுவை கொலை செய்தது போல நம்மையும் கொலை செய்து விடுவார்களோ? அச்சத்தோடு, நடுக்கத்தோடு, பயத்தோடு, கலக்கத்தோடு இருந்த சீடர்களை இயேசு தேடி போனார். இந்த காலை நேரத்திலே அதே இயேசு அப்படிப்பட்ட வாழ்க்கையுடைய சுமைகளோடு, கவலைகளோடு, பல்வேறு கேள்விக்குறிகளோடு ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்களை அவர் தேடி வருகின்றார். உங்களுக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும், உங்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கட்டும், உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். இயேசு இந்த வார்த்தைகளை சொன்னபோது யோவான் நற்செய்தியாளர் மிக தெளிவாக சொல்லுகின்றார். தன்னுடைய கைகளை உயர்த்தி உயிர்த்த இயேசு அவர்களுக்கு ஆசி வழங்கி இப்படி சொன்னார். அந்த கைகளை சீடர்கள் பார்த்தார்கள். அந்த கைகளிலே ஆணைகளால் ஏற்பட்ட தழும்புகள் இருந்தன. வார்த்தைகளை கண்டு பயப்பட்டவர்கள், இயேசு பேசியதை குறித்து கவலைப்பட்டு அஞ்சி நடுங்கியவர்கள்
அந்த கையில் இருந்த தழும்பை பார்த்தவுடனே இது நம்முடைய ஆண்டவர் அல்லவா என்று நம்பத் தொடங்கினார்கள். எனவேதான் யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய கைகளையும் விலாவையும் காட்டிய போது சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இந்த மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை, இந்த நவநாள் காலம், அன்னைக்கு விழா எடுக்கக்கூடிய அற்புதமான காலம். இந்த காலை நேரத்திலே, இந்த தலை வெள்ளிக்கிழமையிலே இயேசு காயப்பட்ட தன்னுடைய கைகளை உயர்த்தி கைகளில் இருக்கக்கூடிய தழும்புகளை நமக்கு காண்பித்து, குத்தி திறக்கப்பட்டவருடைய விழாவை நமக்கு காண்பித்து நமக்கு சொல்லுகிற ஒரே ஆசீர்வாதத்தின் செய்தி, உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும். அந்த கைகளில் இருந்து இன்னும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. எல்லா சீடர்களும் தங்களுடைய கண்களால் பார்த்ததை தோமா தொட்டு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். நான் ஆண்டவரை தொட வேண்டும், அந்த ஆண்டவருடைய கைகளில், அவருடைய அந்த கரங்களில் ஆணைகளால் ஏற்பட்ட தழும்பிலே என்னுடைய விரலை இட வேண்டும். இயேசுவினுடைய இதயம், இயேசுவினுடைய அந்த விழா எனக்காக குத்தி திறக்கப்பட்டதே. அந்த குத்தி திறக்கப்பட்ட பொழுது அந்த விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்து ஓடியதே. அதற்குள் என் கைகளை இட வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு அன்பு மிகுந்த சீடனுடைய வார்த்தைகளை பாருங்கள். நான் ஆண்டவரை கண்டால் போதாது, என் ஆண்டவரை நான் தொட வேண்டும், என் ஆண்டவரை நான் தொட்டு அவருடைய ஆசி பெற வேண்டும் என்று சொல்லி தோமா காத்திருந்தார். காத்திருந்த தோமாவுக்காகவே இயேசு 2வது காட்சியை கொடுத்தார். நீங்களும் கூட ஆண்டவருக்காக காத்திருந்தால் ஆண்டவர் உங்களை வெறுமையாக விட மாட்டார். ஆண்டவரை நீங்கள் தேடினால் உங்களை ஆண்டவர் ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டார். உங்களை தேடி வருவார், உங்களுடைய குடும்பத்தை தேடி வருவார், உங்களுக்காகவே அவர் வருவார். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம், இயேசுவினுடைய உயிர்த்த இயேசுவினுடைய 2வது காட்சி அந்த நாளில் தோமாவுக்காகவே கொடுக்கப்பட்டது என்பதை உறுதிப்படுத்துவது போல, நீங்கள் தேடுகிற ஆண்டவர் உங்களை தேடி வருவார். எந்த ஆண்டவரை நம்பிக்கையோடு நீங்கள் தேடுகிறீர்களோ அந்த ஆண்டவர் ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிருப்தி அடையாதபடிக்கு, நீங்கள் வாழ்க்கையில் தோல்விகளை காணாதபடிக்கு, வாழ்க்கையிலே நீங்கள் அந்த கவலையோடே போகாதபடிக்கு அந்த ஆண்டவர் உங்களை தேடி வருவார். தோமாவை பார்த்து கூப்பிட்டார். தோமாவை இயேசு கூப்பிடுகிறார். ஆண்டவரை அவருடைய ஒவ்வொருவரையும் சொல்லி கூப்பிடுகிறார். வா, என்னுடைய என்னுடைய கை தொட்டுப்பார், என்னுடைய விழா, அதை உன்னுடைய கையை என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுத்தார். திருப்பலியிலும் கூட, இந்த புனிதமான நேரத்திலும் கூட ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் பெயர் சொல்லி அழைப்பு கொடுக்கின்றார். என்னுடைய அருகிலே வா, என்னுடைய ஆசிரை நீ என்னை தொட்டு, நீ என்னை முழுமையாக கண்டு அனுபவித்து ஆசி பெற வேண்டும் என்று ஏங்குகிறாயே, என்னுடைய அருகிலே வா என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை கூப்பிடுகின்றார். ஆண்டவருடைய ஆசி பெருமையான கைகளில் இருந்து வரவில்லை. சிலுவையில் அவர் நமக்காக காயப்பட்ட கரங்களில் இருந்து உயிர்த்த இயேசு நமக்கு ஆசி வழங்குகிறார். சிலுவைகளை குத்தி திறக்கப்பட்ட அந்த விழாவிலிருந்து புறப்படுகிற இரக்கத்தையும் அன்பையும் நமக்கு கொடுக்க இயேசு நம்மை தேடி வருகிறார். அந்த மகனைத்தான், அந்த சிலுவையில் தொங்கிய மகனைத்தான் இந்த ஆலயத்திற்கு முன்பாக நம்முடைய கண்களிலே நாம் அதை பார்ப்பதற்கு தவறிவிடாதபடிக்கு அன்னை காட்சி கொடுக்கின்றார். ஆலயத்திற்கு முன்பாக போய் பாருங்கள், அங்கே யாகுல தாய் தன்னுடைய மகனை சுமந்து கொண்டு நமக்கு காட்சி கொடுக்கின்றார். இந்த நாள், இந்த மாதத்தினுடைய 15வது தேதி நாம் விழா கொண்டாட போகின்ற வியாகுல தாய்க்கு முதல் நாள், நவநாள். வியாகுல தாய் இன்று இயேசுவை நமக்கு கொடுக்கின்றார். தன்னுடைய மகனை, காயப்பட்ட மகனை, நமக்காக ரத்தம் சிந்திய மகனை, நமக்காக தன்னுடைய விழா குத்தி திறக்கப்பட்ட அந்த மகனை தூக்கி சுமந்து கொண்டு இங்கே வருவோர் போவோருக்கெல்லாம் அந்த திருமகனுடைய ஆசியை கொடுக்கக்கூடிய தாயாக இந்த திருத்தலத்தினுடைய பேராலயத்தினுடைய முன்பாக அந்த தாய் அமர்ந்து கொண்டு வருகிற பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கின்றார். அந்த தாய் கொடுக்கக்கூடிய அந்த திருமகன் நம் மீது அன்பு கொண்டவர், பேரன்பு கொண்டவர். தன்னுடைய காயப்பட்ட நிலையிலும் கூட நம்மை கைவிடாதவர். தன்னுடைய உயிர் போகக்கூடிய நிலையிலும் நம் மீது அவருடைய அன்பு ஒரு நாளும் குறைவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மகனை நமக்கு கொடுக்கக்கூடிய தாய் இந்த திருத்தலத்தில் இருக்கின்றார்.
காத்திருக்கின்றார். நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய மகனை, நம்மை மீட்கக்கூடிய மகனை, நம்மை விடுதலையாக்கக்கூடிய மகனை, தன்னுடைய ஒரே மகன் இயேசுவை தன்னுடைய மடியிலே சுமந்து கொண்டு நமக்காக காத்திருக்கிற அன்பு தாயாக இந்த திருத்தலத்தினுடைய ஆரோக்கிய தாய் நமக்காக காத்திருக்கின்றார். அந்த தாயினுடைய அந்த திருமகன் கொடுக்கக்கூடிய ஆசிரியரை பெற்றுக்கொள்ள வாருங்கள், தாகத்தோடு வாருங்கள், வந்து அந்த தாயோடு சேர்ந்து அந்த திருமகனை நீங்களும் தொடுங்கள். தோமா ஆண்டவர் கொடுத்த அழைப்பை கேட்டபோது நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர் என்று சொன்னார். இந்த விழா காலத்தை நெருங்கி வரக்கூடிய இந்த காலகட்டத்திலே, இந்த தலை வெள்ளிக்கிழமையிலே இயேசுவினுடைய அன்பை பெற வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் தோமாவின் மூலமாக ஒரு மிகுந்த ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் அவரே நம் கடவுள், அவரே நம் ஆண்டவர். அவரை தவிர நமக்கு வேறு கடவுள் இல்லை, அவரை தவிர நமக்கு ஆண்டவர் இல்லை. அதைவிட அவரை தவிர நமக்கு மீட்பும் இல்லை, வாழ்வும் இல்லை. வாழ்வு கொடுக்கிற ஆண்டவரை, மீட்பு கொடுக்கிற ஆண்டவரை அதிகமாய் தேடுங்கள். அந்த காயங்களோடும் தழும்புகளோடும் கரங்களை உயர்த்தி விழாவை காண்பித்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவருக்கு அருகில் வாருங்கள், ஆசீர்வாதங்களை அள்ளி செல்லுங்கள். ஆண்டவர் தன்னுடைய தாய் ஆரோக்கிய தாயின் மூலமாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த நாளில் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புனிதம்
எல்லா மக்களும் இருக்க பெறவும் நீ பழிக்கும் அந்த ஊற்றுகளிலும் நாங்கள் மகிழ்ச்சியோடு அள்ளி பருகவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கின்ற அப்பத்தையும் மீட்பு தருகின்ற இந்த புனித கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர், எல்லா திருநிலையிலும் இந்த திருப்பலியில் நன்றிவழியாக ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற குடும்பங்கள், குடும்ப கருத்துக்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற நபர்கள், கைவிடப்பட்ட மக்கள், நோயாளிகள், மேல் இந்த திருப்பலியில் பக்தியோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களையும் இறைவனிவாக ஆசீர்வதித்து அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேந்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் தரும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதையும். ஆமென். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. இப்பொழுது வழங்கப்படுகிற திவ்ய நற்கருணையை நல்ல பாவ சங்கீதனம் செய்து தங்களையே தயாரித்துள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பெற்றுக் கொள்ளலாம். பிற மதத்தை சேர்ந்தவர்கள், பிற கிறிஸ்தவ பிரிவை சேர்ந்தவர்கள் நம்மை வாங்க முன்வர வேண்டாம் என உங்களை போட்டு சொல்லுவோம். வாழ்கின்றார்
அன்பின் ஆண்டவரே, உயர்மதிக்குள்ளும் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் உலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன் அடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்னை பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. सर्वशक्त देव नಮಗೆ लायक ಸಹೋದರರೇ, ನಾವು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ದಾಸರೆಂದು ದೇವರ ಸತ್ಯಾಜ್ಞೆಗಳ ನಂಬಿಗಸ್ತ ನಿರ್ವಾಹಕರೆಂದು ಜನರು ನಮ್ಮನ್ನು ಪರಿಗಣಿಸಬೇಕು. ನಿರ್ವಾಹಕರು ಪ್ರಾಮಾಣಿಕರಾಗಿರಬೇಕೆಂಬುದು ಇಷ್ಟ. ನನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ಹೇಳುವುದಾದರೆ, ನಿನ್ನೆಗಾಗಲಿ ಮಾನವ